உங்க 2வது மருமக இந்த வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் இந்த வீட்ல ஒரு நல்லதும் நடக்காது. கண்டிப்பா உங்க புருஷனோட உயிருக்கே ஆபத்தா தான் முடியும் அப்படின்னு இப்போ ஒரு அதிர்ச்சியா ஒண்ணு புதுசா வந்த சாமியாரம்மா சொல்ல, இந்த ப்ரெடிக்ஷன்ல தான் பாத்தீங்க அப்படின்னா ஷாக் ஆகி இப்போ திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க விஜயா. விஜயா முழிக்கும் பொழுது இன்னொரு பக்கம் அதிர்ச்சி தாங்காம கண்ணில் தண்ணியே வந்துடுது மீனாவுக்கு. இப்போ முத்து மட்டும் முறைச்சிட்டே நிற்கிறாரு. என்ன பேசுறாங்க இவங்க? இவங்க பேசாம வருவாங்க, இவங்க பேசாம என்ன வார்த்தை வேணாலும் பேசுவாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? மீனா அந்த வீட்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு அப்படின்னு பேச, ஏய் பேசாம இரு, சாமியார் முன்னாடி என்ன அப்படின்னா, ஏய் இது நான் பேசல, நான் ஒரு சாமியா பேசுறேன், நான் சும்மா ஆசாமி இல்லை அப்படின்னு அந்த அம்மா வேற திருப்பி அவங்க பேசினதுக்கு அப்புறமா இந்த வீட்டுக்குள்ளார நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை வந்திருக்குமே, அதனாலதானே நான் வர சொன்னீங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த 2வது மருமகளோட ராசி தான். நான் சொல்ற வார்த்தையை கேட்கல அப்படின்னா எண்ணி 28 நாள், 28வது நாள் இவங்க புருஷனுக்கு ஒன்று நெஞ்சு வலி வந்துச்சுனோ இல்லை ஏதாச்சும் விபத்துல யோசிக்கி அவரோட மரணம் துர்மரணமா அமையும். இதெல்லாம் வேணாம்னு நினைச்சிங்கன்னா முதல்ல இந்த பொண்ணை இந்த வீட்டை விட்டு கொஞ்ச நாளுக்காச்சு வெளில அனுப்பணும் அப்படின்னு சொன்னோன்னு முடியாதுங்க அப்படிங்கிறாரு முத்து. ஏய் முத்து பேசாம வர்றா அப்படின்னு இந்த பக்கம் இவங்களும் பேசிட்டு இந்த பக்கம் திரும்பி என்னங்க அப்படின்னு பேச, உடனே இப்போ ஷாக்லேயே உட்காந்துருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலை இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே தான் அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சிந்தாமணி. சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபினான்ஷியர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அனுப்பின அம்மா அந்த முத்துவையும் மீனாவையும் அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கான பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சீக்கிரமாகவே அவங்க 2 பேரும் அந்த வீட்டை விட்டு துரத்தி விடப்படுவாங்க. துரத்தி விட்டதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் யாருக்கும் விவரம் பத்தாது. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் முத்துவும் மீனாவும் இல்லாத போது தான் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக சாதிச்சுக்கணும். நம்ம வட்டி அதிகமாக வச்சுருக்கோம், அந்த கையெழுத்து போடும்போது அந்த பையன் மனோஜ் பேக்கு அதை பார்க்கல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, இந்த பார்பா ஒன்று நீ இப்போ உடனே மீட்டர் வட்டியில் எக்ஸ்ட்ரா ஆன பணத்தை கொடுக்கணும், இல்லைனா வீட்டை எங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை நம்ம எடுத்து அங்கேயே கையெழுத்து வாங்கி அந்த வீட்டை நம்ம காக்கணும். அப்போதான் ஒரே வழியாக முடியும். அந்த சமயத்தில் அந்த முத்துவும் மீனாவும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அது நடக்காது. அதனால அவங்கள துரத்தி விட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கணும்னு தான் அந்த அம்மாவை நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, நானே வில்லன் நினச்சிட்டு இருந்தா என்னை விட பெரிய வில்லியா இருக்கீங்க மேடம் நீங்க அப்படிங்கிறாரு அவர் சிந்தாமணியை பார்த்து. இல்லை சும்மாவாப்பா, அது மட்டும் இல்லாமல் ஒரே கல்ல 2 மாங்காய், ஒன்று அந்த வீடும் கிளம்புது, அதுக்கு முன்னாடி அந்த வீட்டை விட்டு அந்த மீனாவை துரத்தி விடுறத பார்க்கணும். யாரும் என்னை துரத்த முடியாது, என் புருஷனோட சப்போர்ட் இருக்குன்னு ஆடிக்கிட்டு இருந்தா 2 பேரையும் சேர்த்து சாமி பேரை சொல்லி வெளில அனுப்புனா அவ எங்க போய் முகத்தை வச்சுப்பாங்க, வெளில போய் தானே ஆகணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சாமியார் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அவ்வளோதான், இதுக்கப்புறம் உங்களுடைய முடிவு அப்படின்ட்டு அவங்க வேகமாக கிளம்பும்போது தட்சணை அப்படிங்கும்போது தட்சணையெல்லாம் வேணாம், இந்த வீட்டில் இருக்கிற துர்சம்பவங்கள், இந்த வீட்டில் இருக்கிற துர்சக்திகள் இங்கே வந்ததே எனக்கு ரொம்ப பெரிய கொடுமையாக இருக்குது, அதனால நான் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா இருக்க மாட்டேன், நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன், பணமெல்லாம் ஒன்றும் வேணாம், ஆனால் நான் சொன்னதை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வந்துடும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்னடா அது அப்படின்னு ஷாக் ஆகி முழிக்கிறாங்க. ஸோ முழிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய குழப்பம் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ இந்த பக்கம் விஜயாவுக்கு, விஜயா எங்க சொன்ன மாதிரி இந்த முத்து மீனா கொஞ்ச நாள் வெளியே போயிருக்கட்டுங்க, இப்போ நான் அவங்கள மொத்தமா வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லலை, ஆனா அவங்க அந்த வீட்டில் இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அண்ணாமலை இந்த பார் இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு இதில் நம்பிக்கையும் கிடையாது, நம்ம பிள்ளைங்களை நம்ம வீட்டை விட்டு அனுப்பிட்டா அதுக்கப்புறம் எதுக்காக நமக்கு இந்த வீடை கட்டணும், எதுக்காக இங்கே இருக்கணும் நம்ம அப்படின்னு பேசணுன்னே, நம்ம என்ன வீடையா கட்டணும், எங்க அப்பா கொடுத்த வீடு இது, ஆனா அதுல நீங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம், உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்ன யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு, டே முத்து யோசிச்சு பார்த்துக்கோ, உனக்கு உங்க அப்பாவை எவ்வளவு பிடிக்கும், உங்க அப்பாவோட உயிருக்கே ஆபத்துங்கிற ஒரு விஷயத்த செஞ்சாகணுமாங்கிறத யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, அது என்ன மீனா இங்க இருந்தா அப்படி நடக்காதுங்கிறது, இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியக்காரங்க சொன்னாங்க, அவங்க பேசினாங்க இவங்க பேசினாங்கன்னு என்ன துரத்தி விட பாத்தீங்க இந்த வீட்டை விட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுதே இந்த பாடுறா நான் சொல்றதை கேளு அவ்வளவுதான், நான் இப்போ அப்பயும் நான் அதே முடிவை தான் எடுத்தேன், வேற இருந்தா என் உயிருக்கு நல்லது இல்லைன்னாங்க, அதனால ஒன்று அனுப்பணும். இப்போ அதை விட முக்கியமா உங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு தடவை ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருச்சு, இன்னொரு தடவை இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறத யோசிச்சுக்கோ, டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா அப்படின்னு பேச கோவமா முத்து கிளம்பி வெளில போறாரு. வெளில போய் இறங்கும் பொழுதே பார்த்தா ஒரு கார் வருது, கார் நிற்குது, காரில் அந்த சாமியார் அம்மா ஏறி போகிறத ஒரு பார்த்தோன்னே ஒரு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, இவரோட கார் எடுத்து அப்படியே அந்த காருக்கு பின்னாடி மெதுவாக போயிட்டே இருக்காரு. இங்கே வீட்டில் விஜயா தயவு செஞ்சு மீனா இந்த பாரு, நான் உங்ககிட்ட இது வரைக்கும் உன்னை மருமகளாக மதிச்சு எதையும் கேட்டதில்லை, நான் இப்போ கேட்குறேன், என் புருஷனோட உயிர் என் தாலி பாக்கியத்தை காப்பாற்றுற மாதிரி தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்ல தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க மீனா. மீனா அழுதுகிட்டே போய் அவங்க பையெல்லாம் எடுத்து வைக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்படியே டக்குன்னு சரி அந்த மீனா கிளம்புற காட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி திருப்பி அந்த வீட்டுக்குள்ளார வராங்க. வந்துட்டு என்னாச்சு மாஸ்டர், அந்த சாமியாரம்மா வந்தாங்களா, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, ஏதாவது பரிகாரம் சொல்லியிருந்தாங்கன்னா உடனே செஞ்சிருங்க அப்படின்னு வந்து சொல்ல, பரிகாரம் இல்லை, அவங்க அந்த ரெண்டாவது மருமகளால் தான் வந்து இந்த வீட்டுக்கு பெரிய பிரச்சனை, அதனால அந்த ரெண்டாவது மருமக இந்த வீட்டை இருக்கக்கூடாது, இல்லைனா என் புருஷன் உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படின்ன உடனே அண்ணா உயிருக்கு ஆபத்துனா அப்போ வேற என்ன மாஸ்டர் பண்ணுறது, நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, ஆனால் அதுக்காக மருமகளை அனுப்ப முடியுமான்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்க, அப்படியே மீனா ஒரு ஓரமா வந்து கண்ணில் கண்ணீரோட அப்படியே கோவமா நின்றுட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, இவ போய் தான் ஆகணும், இவ புருஷன் ஒருத்தன் தான் வந்து முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான், இந்த பாரு நான் இப்போ சொல்கிறேன், இப்போவே பையை எடுத்து வச்சு கிளம்புற வழியை பார் அப்படிங்கும் போது மீனா சைலண்டாக உள்ளார போய் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இந்த பக்கம் அபாடா இவ கிளம்புனானா அந்த ரூம் நம்ம கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சந்தோஷத்துக்கு இடையில தான் வந்து பார்த்தா வந்து திருப்பி இப்போ வீட்டு வாசலில் இப்போ முத்து நிற்கிறார். முத்து நின்றுட்டே வந்து என்ன சிந்தாமணி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோதான் மனசில் நினச்ச சாதிச்சிட்டேன், அப்படியே பார்க்க போகிறேன், கண் கூட அவன் பொண்டாட்டி எங்கள் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா, கிளம்ப போகிறீங்க நீங்கள் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது வாமா உள்ளவா, ஏமா யோசிச்சு தயங்கி நிற்கிற அப்படின்னு ஏதோ வாசலை பார்த்து இவர் பேசும் பொழுது யாரான்னு பார்த்தா அந்த சாமியார் திருப்பி அப்படியே தலையை குடிச்சிட்டு உள்ளார வராங்க. தலையை குனிஞ்சிட்டு உள்ளார வரும்பொழுதே வந்து பார்த்தா வந்து பின்னாடி இருந்து அப்படியே வந்து ஒரு லேடி போலீஸ் 2 பேரும் உள்ள வேலை வராங்க. அவங்க வரதை பார்த்தோன்னா எல்லாம் திருன்னு முழிக்கும் பொழுதே வந்து இப்போ என்கிட்ட சொன்னியோ, இப்போ அது எங்கே வச்சு அந்த சிந்தாமணியோட வீட்டு வாசலில் வச்சு நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அதை இப்போ எல்லாரும் முன்னாடி சொல்கிற அப்படிங்கும் போது சிந்தாமணியும் திருன்னு முழிக்கும் பொழுதே வந்து நான் சாமியார் தான் இதெல்லாம் குறியெல்லாம் கரெக்டாக சொல்லுவேன் தான், ஆனால் இங்கே இந்த 2வது மருமகளை அனுப்பிவிடணும், அவள் அந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும்னு சொன்னது மட்டும் நான் கிடையாது, அதை வந்து இந்த சிந்தாமணி தான் சொன்னாங்க, அதுக்காக வந்து 25,000 ரூபா பணமும் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்ல ஷாக்காகி திரும்பி பார்க்குறாங்க விஜயா. எல்லா வேலையும் செஞ்சது இந்த அம்மா தான், எங்களை மேலே இருக்க கோபத்தில் மீனாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் சாமியார் கேட்டால் எனக்கு தெரியும்னு ஒரு சாமியார் அனுப்பி அந்த சாமியாருக்கு பணத்தை கொடுத்து எங்களை வீட்டை விட்டு துரத்த சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா எங்களை பழி வாங்குறதுக்கு அப்படிங்கிறாரு முத்துக்கான அந்த வட்டி விஷயம், அந்த கடனுக்காக அந்த வீட்டையே ஜப்தி பண்ண போகிறது ட்ரை பண்ணுறது அதெல்லாம் அவருக்கு தெரியல. ஆனால் அவர் தெரியாமல் வந்து இந்த விஷயத்தை மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போலீஸ்காரங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இவங்க கிட்டக்க வந்து இப்போ இந்த கேஸை நாங்கள் ஃபைல் பண்ணுறதா இல்லை என்ன எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அப்படின்னு விஜயா ஷாக்காகி அப்படியே சிந்தாமணியை பார்க்க, சிந்தாமணி தலை குனிஞ்சு நிற்க, சிந்தாமணியை இப்போ வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறமா சிந்தாமணி பழி வாங்குறதுக்கு திருப்பி வந்து முத்து மீனா இருக்கும் போதே அந்த வீட்டை அபகரிச்சுக்க ட்ரை பண்ணுவாங்களா, எப்படியோ முத்து மீனாவுக்கு அந்த ரூம் கிடச்சா அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி இப்போதைக்காச்சும் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதை கரெக்டாக ரூம் கிடச்ச அடுத்த நாளே முத்து மீனா வீட்டை விட்டு துரத்தப்படுவாங்கன்னு தான் உங்களுக்கு தோணுதாங்கிறத சொல்லிட்டு அப்படியே வந்து மகாநதியில் வரக்கூடிய ப்ரெடிக்ஷன். இன்னொரு பக்கம் பல அதிரடியான திருப்பங்கள் பாண்டியன் ஷோஸ்லேருந்து ஆரம்பிச்சும் துணை அழகே அழகு எல்லா சீரியலையும் வரப்போது. எல்லா சீரியலுக்கான ப்ரெடிக்ஷன்ஸுக்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.